ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய சூப்பரான கத்திரிக்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் கடையெல்லாம் பண்ண தெரியாதுங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அந்த ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் அளவுக்கு இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு 4-5 பேருக்கு செய்கிறேன். அதனால் நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ கத்திரிக்காய், ஒரு 3-4 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கத்திரிக்காவை பார்த்து கட் பண்ணிக்கோங்க. உள்ளே ஏற்கனவே பூச்செல்லாம் இருக்கும். அதனால் ஒரு பக்கமும் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது 3ஐயுமே நம்ம மசாலா சேர்த்து குக்கரில் நல்லா குழைய வேக விட்டு எடுக்க போகிறோங்க. இப்போ குக்கரில் என்னென்ன மசாலா சேர்க்குறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. 3-4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துட்டு இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் நல்லா சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விடும்போதே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா குழஞ்சி உடஞ்சி வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா, அதாவது விசிலெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கத்திரிக்காவை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க பருப்பு மத்தில். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அது நல்ல மனம் கொடுக்கும். கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது எனக்கு வந்து நல்லா வருமா, இது டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வரமிளகா ஆப்ஷன் தான். சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய், பச்சை மிளகா, தக்காளி, அந்த மசால் கலவையை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் நமக்கே தெரியும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அப்படியே லைட்டாக ஒரு கிண்டி இறக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.